ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவேன் ஆட்சி வரைவை வந்துட்டு ரிலீஸ் பண்றது அப்படின்றது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். இந்த மூவ் எப்படி இருக்கு? கமர்ஷியலா அரசியல்ல ஜெயிக்கணும், தேர்தல்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்ததை ப்ராமிஸ் பண்ணாம சீரியஸா தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ் மக்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு எது தேவை, அதெல்லாம் கணக்கு பண்ணி சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ சீமான் அவர்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, ஒரு பார்வை இருக்கு. தமிழ் மக்கள் இப்படி இருக்கணும், எதிர்காலத்துல தமிழ்நாடு இப்படி இருக்கணும் அப்படின்ற பார்வை இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கான கருவியா பாக்குறாங்க. அதை தேர்தல் வாக்குறுதியா பாக்குறது இல்ல. இப்ப திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதிமுக கேட்டா 2000 கொடுப்பேன்றாங்க, டிவிக்கே 2500 ரூபாய் கொடுப்பேன்றாங்க. சோ இவங்களுக்கு எந்த வித்தியாசமுமே இல்லை. எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் ப்ராமிஸ் பண்றாங்க. மக்களுக்கு இந்த என்ன சொல்றது, ஒரு சுயமரியாதை இழந்துட்டு இருக்காங்க, கான்பிடன்ஸ் உடையுது. இதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. எனக்கு காசு கொடுத்தா ஓட்டு வருது, அப்ப நான் காசு கொடுப்பேன், அவ்வளவுதான். வாய்க்கு வந்ததை ப்ராமிஸ் பண்றது. இப்ப இந்த மாதிரி இலவசங்கள்லாம் கொடுத்துதான் இவ்வளவு பெரிய கடன் சுமை இருக்கு. அப்ப பொறுப்புள்ள ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும்? இலவசங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். இன்னைக்கு விஜய் மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு 2500 ரூபாய் கொடுப்பாராம். அப்ப என்ன மாற்று? அவரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் கொடுக்குறாரு. இதுதான் விஜயோட மாற்று. இஃப்தார் விழால போய் கலந்துக்கிறாரு. முஸ்லிம்ஸுக்காக அவங்க பிரச்சனையை கையில் எடுத்து எதுவுமே பேசல. நிஜமாவே உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மேல அக்கறை இருந்தா நீங்க அவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். இதுவும் அதே மாதிரிதான். வாக்குறுதிகள்ன்றது ரொம்ப சீரியஸான விஷயம். மக்களும் அதை சீரியஸா பாக்குறது இல்ல, அரசியல் கட்சிகளும் அதை சீரியஸா பாக்குறது இல்ல. ஒரு வாக்குறுதி கொடுத்தா ஒழுங்கா பண்ணணும். அப்படி பண்ணலன்னா மக்கள் தண்டிக்கணும். அவங்க ஏதோ விளையாட்டா மக்களை ஏமாத்தணும், மக்களை ஆசை காட்டணும்னு பார்க்காம என்ன செய்யணும், என்ன தேவை, என்ன பிரச்சனைன்றதெல்லாம் கரெக்டா அட்ரஸ் பண்றாங்கல்ல, அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் கேப்ரியல் சார் இருக்காரு, வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், சீமான் அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு செயல்பாட்டு வரைவை வந்துட்டு வீடியோவா ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் ஒரு கட்சி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவேன் ஆட்சி வரைவை வந்துட்டு ரிலீஸ் பண்றது அப்படின்றது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். இந்த மூவ் எப்படி இருக்கு சார்? ஏன்னா அந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு அவர் இலவச கல்வி இருக்கட்டும், பிளாஸ்டிக் மொத்தமா யூஸ் பண்ணாம இருக்கிறதா இருக்கட்டும், அண்ட் பசுமை வழி சாலைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ மெடிக்கலா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதுல அதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இப்ப என்டிகேவை பொறுத்தளவுல இந்த விஷயத்தை இவ்வளவு சீரியஸா கையாளுறதே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப அரசியல் கட்சிகளை பொறுத்தளவுல நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் நிறைய அந்த ப்ராமிசஸ் எல்லாம் தூக்கி போடுறாங்க. அவங்கள பொறுத்தளவுல என்ன சொன்னா மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்களோ அதான் சும்மா சொல்றது. நாங்க வந்தா இவ்வளவு ரூபா கொடுப்போம், அவ்வளவு ரூபா கொடுப்போம், இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம். சீரியஸான விஷயங்கள் எதுவும் ப்ராமிஸ் பண்றது கிடையாது. செய்யவே முடியாத விஷயங்கள் ப்ராமிஸ் பண்றது. அவங்களுக்கு எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். ஸோ கடைசியில என்ன வேணாலும் சொல்றது. ஸோ அந்த வகையில கமர்ஷியலா அரசியல்ல ஜெயிக்கணும், தேர்தல்ல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்ததை ப்ராமிஸ் பண்ணாம சீரியஸா தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ் மக்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்கு எது தேவை, அதெல்லாம் கணக்கு பண்ணி சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ சீமான் அவர்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, ஒரு பார்வை இருக்கு. தமிழ் மக்கள் இப்படி இருக்கணும், எதிர்காலத்துல தமிழ்நாடு இப்படி இருக்கணும் அப்படின்ற பார்வை இருக்கு. ஸோ இதை கொஞ்சம் சீரியஸா அவங்க அணுகிறதே பெரிய பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அரசியல் கட்சிகளை பொறுத்தளவுல, சாதாரண அரசியல் கட்சிகளை பொறுத்தளவுல எல்லாத்தையுமே தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஒரு கருவியா பயன்படுத்துறது. தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் தேர்தல் பிரச்சாரத்துக்கான கருவியா பாக்குறாங்க. அதை தேர்தல் வாக்குறுதியா பாக்குறது இல்ல. இப்ப திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதிமுக கேட்டா 2000 கொடுப்பேன்றாங்க, டிவிக்கே 2500 ரூபாய் கொடுப்பேன்றாங்க. சோ இவங்களுக்கு எந்த வித்தியாசமுமே இல்லை. எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் ப்ராமிஸ் பண்றாங்க. இவங்களை பொறுத்தளவுல இலவசங்கள் கொடுத்தா மக்களுக்கு பிடிக்குது, கையில பணத்தை கொடுத்தா மக்களுக்கு பிடிக்குது. அது கரெக்டா தப்பா, மக்களுக்கு அதனால லாங் ரன்ல பயன் இருக்கா, மாநிலத்தோட கஜானா காலி ஆயிராதா, ஏற்கனவே நமக்கு கடன் சுமை இருக்கு, மக்களுக்கு இந்த என்ன சொல்றது, ஒரு சுயமரியாதை இழந்துட்டு இருக்காங்க, கான்பிடன்ஸ் உடையுது. இதை பத்திலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. எனக்கு காசு கொடுத்தா ஓட்டு வருது, அப்ப நான் காசு கொடுப்பேன், அவ்வளவுதான். வாய்க்கு வந்ததை ப்ராமிஸ் பண்றது. இப்ப இந்த மாதிரி இலவசங்கள்லாம் கொடுத்துதான் இவ்வளவு பெரிய கடன் சுமை இருக்கு. அப்ப பொறுப்புள்ள ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும்? இலவசங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும்.
ஆனா இவங்களுக்கு அந்த அக்கறை எல்லாம் கிடையாது. எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா வாய்க்கு வந்தது சொல்லுவேன். இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுக்கறது இருக்குல்ல, அதை ஒரு பிரச்சாரமா பாக்குறாங்க. அதை நம்ம மக்களுக்கு ப்ராமிஸ் பண்றோன்ற மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பிரச்சாரம். ஓட்டு வாங்குறது என்ன வேணாலும் நான் சொல்லுவேன். ஸோ இதை என்டிகே சீரியஸா அணுகிறது நல்ல ஒரு விஷயம். இலவசங்களா நாங்க கொடுக்க மாட்டோம். இலவசங்கள் கொடுத்தா மக்களுக்கு நல்லது கிடையாது, நன்மை கிடையாது. இன்னைக்கு விஜய் மாற்றுன்னு சொல்லிக்கிட்டு 2500 ரூபா கொடுப்பாராம். அப்ப என்ன மாற்று? அவரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா கொடுக்குறாரு. இதுதான் விஜயோட மாற்று, வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் இப்ப பார்த்தோம்னா இஃப்தார் விழால போய் கலந்துக்கிறாரு. முஸ்லிம்ஸுக்காக அவங்க பிரச்சனையை கையில் எடுத்து எதுவுமே பேசல. நிஜமாவே உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மேல அக்கறை இருந்தா நீங்க அவங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். உதாரணத்துக்கு 2024 பாஜக அவங்களுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கொடுக்குறாங்க. கேரளால மலப்புரம் தொகுதியை மட்டும்தான் இஸ்லாமியருக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நேஷனல் பார்ட்டி அதிகாரத்தில் இருக்க கட்சி முஸ்லிம்ஸுக்கு ஒரு சீட் தான் கொடுக்குறாங்க. முஸ்லிம்ஸ் பாப்புலேஷன் 15%. அப்ப அவங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற ரெப்ரசன்டேஷன் ஆளும் கட்சியில இல்ல. காங்கிரஸ் பார்ட்டியும் குறைச்சிட்டாங்க. காங்கிரஸ் பார்ட்டி 2019 எல்லாம் பார்த்தா அதிகமா கொடுக்குறாங்க, 30க்கு மேல கொடுக்குறாங்க. 2024 அவங்களும் ஏறக்குறைய 15ல இருந்து 20க்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்ப இங்க எதிர்கட்சியும் சரியா இஸ்லாமியர்களுக்கு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆளுங்கட்சியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. திமுக ஒரு சீட் கொடுக்கல 24ல. கூட்டணி கட்சிகள் கொடுத்தாங்களே தவிர அவங்க இஸ்லாமியர்களுக்கு சீட்ஸ் கொடுக்கல. ஸோ அப்ப இதெல்லாம் தான் இஷ்யூஸ். நீங்க போய் ஒரு இஸ்லாமியர்களுக்கான அந்த விழால கலந்துக்கிட்டு சும்மா அந்த தொப்பியை போட்டு ப்ரேயர் பண்ற மாதிரி நடிக்கிறது கிடையாது. இதெல்லாம் சாதாரண அரசியல்வாதிகள் பண்றது. இங்க அரசியல்வாதிகள் அதானே பண்றாங்க. ஒவ்வொருத்தரையும் ஏதாவது ஒரு பண்டிகை வந்துருச்சுன்னா உடனே அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டு இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஸோ எல்லாமே ஒரு ஸ்டண்ட் தான். இதுவும் அதே மாதிரிதான். வாக்குறுதிகள்ன்றது ரொம்ப சீரியஸான விஷயம். மக்களும் அதை சீரியஸா பாக்குறது இல்ல, அரசியல் கட்சிகளும் அதை சீரியஸா பாக்குறது இல்ல. ஒரு வாக்குறுதி கொடுத்தா ஒழுங்கா பண்ணணும். அப்படி பண்ணலன்னா மக்கள் தண்டிக்கணும் அவங்களுக்கு. அந்த புரிதல் மக்களுக்கும் வேணும், அரசியல்வாதிகளுக்கும் வேணும். நம்ம வாக்குறுதி கொடுத்து அதை செய்யலைன்னா மக்கள் நம்மளை தண்டிப்பாங்க, நாளைக்கு ஓட் போட மாட்டாங்கன்ற புரிதல் வேணும். நீட் எக்ஸாம் நாங்க வந்தோம்னா விலக்கு வாங்கிடுவோம், முதல் கையெழுத்து அதுதான். நாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு நீட் இருக்கு. மீடியாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, மக்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அரசியல்வாதிகளுக்கு தெரியுது மக்களை பொறுத்தளவு அதான் மறந்துடுவாங்க, நம்ம பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போவோம், யார் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வாக்குறுதி கொடுத்தா செய்யணும், செய்யலைன்னா மக்கள் தண்டிக்கணும். ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நாங்க அதிகாரத்துக்கு வந்தா என்ன செய்வோன்றத சீரியஸா அணுகுறாங்கல்ல, அதுவே ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுல நிறைய விஷயங்கள் செய்ய முடியாத விஷயங்களா இருக்கலாம், சில விஷயங்கள் சாத்தியப்படாமல் இருக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. எல்லாருமே சொல்ற எல்லா விஷயமும் கரெக்டா இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சொசைட்டியை பொறுத்தவரை ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும். சமூக பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி டக்குன்னு தீர்வு கொடுத்துட முடியாது. அது செய்யும் போதுதான் அதுல இருக்க சிக்கல்கள்லாம் நமக்கு புரியும். ஆனா இதை சீரியஸா அவங்க அணுகுறாங்க பாருங்க. ஏதோ விளையாட்டா மக்களை ஏமாத்தணும், மக்களை ஆசை காட்டணும்னு பார்க்காம என்ன செய்யணும், என்ன தேவை, என்ன பிரச்சனைன்றதெல்லாம் கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறாங்கல்ல, அது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம். சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு கடன் சுமை அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர் சொன்ன திட்டங்கள் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கு, அதை கொஞ்சம் தூசிக்க தட்டலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. அவர் சொன்னது எல்லாமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு போகிற மாதிரியான திட்டங்கள். அப்படி இருக்கப்போ இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சரியான முறையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு பட்ஜெட் இன்னுமே கூட ஆகும். ஏற்கனவே இருக்க கடன் சுமையில் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்துட்டு எப்படி அவங்களால டேலி பண்ண முடியும்? என்ன டாக்ஸ் அதிகப்படுத்துவாங்க, நம்ம கிட்ட இருந்து வரி அதிகமா வாங்குவாங்க. இப்ப திமுக தானே பண்றாங்க. திமுக இலவசங்கள் நிறைய கொண்டு வராங்க. மாசம் மாசம் பெண்களுக்கு காசு கொடுக்குறாங்க, அப்புறம் பெண்களுக்கு பஸ் ஃப்ரீன்றாங்க, அப்புறம் பொங்கலுக்கு பணம் கொடுக்குறாங்க. அது போக இப்ப கோடைக்கு ஏதோ ஒரு தொகைன்னு ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா பணம் எங்கிருந்து வருதுக்கலாம்? பணம் எங்கிருந்து வரும்னா மக்கள்கிட்ட இருந்து அதிகமா பறிப்பாங்க. இவங்களுக்கு வேற என்ன இன்கம் சோர்ஸ் இருக்கு? அரசுக்கு பணம் எங்கிருந்து வரும்? மக்கள்கிட்ட இருந்து அவங்க மேல வரி போட்டு வரி பணத்தை வாங்கினாதான் அரசுக்கு பணம். சோ அப்ப நமக்கு ஒரு சைட்ல இலவசங்கள் கொடுக்குறாங்கன்னா இன்னொரு சைட்ல நம்ம கிட்ட இருந்து நம்ம கழுத்தை பிடிச்சி நிறைய பணத்தை நம்ம கிட்ட இருந்து பறிப்பாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல இருந்ததை விட அரசோட வருமானம் இப்ப 2 மடங்கு அதிகமாயிருக்கு. அரசோட வருமானம் அதிகமாகுதுன்னா நம்ம கிட்ட இருந்து அதிகமா வரி வாங்குறாங்கன்னு அர்த்தம். சோ ஒரு வகையில நம்ம அதிமுகவை பாராட்டலாம். அதிமுக பெருசா வரியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணல, ஓரளவுக்கு அதை கம்மியா தான் வச்சிருந்தாங்க. ஆனா திமுக ஆட்சி காலத்துல அரசோட வருமானம் பயங்கர அதிகமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மோஸ்ட்லி அது வரி வசூலிப்பதன் மூலமா அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதனால இலவசங்கள் கொடுக்குறாங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை, பணத்தை மக்கள்கிட்ட இருந்து அதிகமா உறிஞ்சு எடுக்கிறாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் நமக்கு பணத்தை கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்?
சார் இவர் சொன்ன திட்டங்கள்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடைமுறைக்கு கொண்டு வராம கூட போக முடியுன்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுல மெயினா பார்க்க வேண்டிய ஒரு திட்டம் அப்படின்னா அது வந்துட்டு இந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பிரச்சனைகள்ல இது வந்துட்டு ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்க ஒரு கிரைமா இருக்கு. ஒருவேளை இவர் ஆட்சிக்கு வராரு, இந்த ஒரு திட்டத்தை வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வராரு அப்படின்னா கிரைம் ரேட் எந்த அளவுக்கு குறையும்னு நினைக்கிறீங்க சார்? இது ஃபர்ஸ்ட் நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா? மேபி கொண்டு வரலாம். இப்போ என்னன்னா கொண்டு வர முடியுமா கொண்டு வர முடியாதா அதை தாண்டி இப்போ வெறுமனே தண்டனைகள் மட்டும் அதிகமாகிறதால குற்றங்கள் கம்மியாயிடாது. குற்றங்கள் கம்மியாகணும்னா அதுக்கேற்ற ஒரு விழிப்புணர்வு சொசைட்டியில் இருக்கணும். அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு எஜுகேஷன் தேவை, பெண்களுக்கு எஜுகேஷன் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்லா வளர்ந்த பகுதிகளில் கிரைம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா கிரைம்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ட்ரக்ஸோட புழக்கம் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கிரைம்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ ட்ரக்ஸோட புழக்கத்தை நீங்கள் கம்மி பண்ணணும், பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் எஜுகேஷன் ரொம்ப அவசியம். பெண்கள் பற்றின புரிதல் ஆண்களுக்கு இருக்கணும், ஆண்கள் குறித்த புரிதல் பெண்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா கிரைம் ரேட்லாம் கம்மியாகும். அப்போ ஒரு நீட்டான ஒரு சொசைட்டியை பில்ட் பண்ணலாம். ஆனால் அது உடனே ஒரே நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்தளவில் தண்டனைகளில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி விஷயத்த நான் இன்னும் கொஞ்சம் கூட ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்பேன். சொசைட்டியில் கிரைம்ஸ் நடக்குதுன்னா சொசைட்டியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ட்ரக்ஸு, மது, பொருளாதார பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த செயின் ஸ்நாச்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒழுங்கான வேலை இருந்ததுன்னா பைக்கில் போய் கழுத்தில் போய் செயினை அவுத்தெடுக்க மாட்டாங்களே, அதை இழுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கெரியரில் க்ரோ ஆகிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும். வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதார சிக்கல்கள் இருக்குது, இன்னொரு சைடில் ட்ரக்ஸோட புழக்கம் இருக்குது. இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? தேவையில்லாத தவறான பாதைகளில் எல்லாம் போக ஆரம்பிப்பாங்க, நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ ஓவராக கிரைம் ரேட்லாம் கம்மி பண்ணணும்னா சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள் தேவை. என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார். நிறைய நன்றி.